ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக தேவனுடைய அந்த குட்னஸ், நன்மை செய்யக்கூடிய அல்லது நல்லவராக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அதாவது சரி சார், காட் இஸ் குட், ஸோ வாட், அவர் நல்லவராக இருக்கிறாரு, அதனால் எனக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். அதை நம்ம ஒரு பொதுவாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவர் நல்லவராக இருக்கிறதுனால நான் கேட்டதெல்லாம் தரணும் அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அது ஒரு பகுதி தான். அதையும் தாண்டி அவர் என்ன செஞ்சாலும் அதை என் நன்மைக்காக தான் செய்கிறாருங்கிற புரிதல் எனக்கு வேணும். இன்றைக்கி ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாமே. நல்லவராக இருக்கிறதுனால எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போது அவரோட பெர்ஸ்பெக்டிவில், இப்போது காட் அங்கே நின்றுட்டு நான் இவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறேன்ல, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? சரி, வாசிக்கலாம் பாருங்களேன். மத்தேயு 20வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், அந்த ஒரு முதலாளி தன்னுடைய வயல்வெளியில் வேலைக்காக ஆளை தேடுறாரு. காலையிலே போய் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வராரு, அடுத்த ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வராரு, அடுத்த ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, ஒரு ரேட்டு பேசி கூப்பிட்டு வராரு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்குது. கடைசி மணி வேலையில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வராரு, ரேட்டே பேசாமல் கூட்டிகிட்டு வராரு. அவங்க வேலை செய்கிறாங்க. எல்லோரும் வேலை செஞ்சு முடித்த உடனே காலையிலே வந்தவங்களுக்கு அல்லது குறித்த நேரத்தில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கூலி பேசப்பட்டதோ அந்த கூலியை கொடுக்குறாரு. அப்போ அவனுக்குள்ளே ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கடைசியாக வந்தால அவனுக்கு கம்மியாக தான் கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியாக வந்தவனுக்கும் அதே கூலியை கொடுத்த உடனே இவன் கடுப்பாயிட்டு என்ன யோசிக்கிறான்னா, ஒன்று அவனுக்கு குறையாக கொடுத்துருக்கணும், இல்லை எனக்கு நிறையா கொடுத்துருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட். உங்களுக்கு புரியும் அந்த கதை. அந்த பேரபிளில் ஒரு வசனம் வருது. என்ன வசனம்? 20வது அதிகாரம் 15வது வசனம். அதில் எப்படி சொல்கிற பாருங்களேன், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா என்றார். இது இந்த பேக்ரவுண்டு. அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் சத்தியம், அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் யாருடையவர்கள்? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பூமியும் அதன் முழுமையும் அதில் சகலமும் யாருடையதுன்னா கர்த்தருடையது. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கர்த்தருடையது. அப்போது என்னுடையது அப்படின்னு தேவன் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருடையது. அவருக்கு கீழே அவரால் படைக்கப்பட்ட விஷயத்து மேலே, அவரால் படைக்கப்பட்ட எல்லா காரியத்துக்கு மேலேயும் அவருக்கு முழு அதிகாரம் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் நானும் ஒரே ப்ரேயர் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்களும் நானும் ஒரே அளவு தேவனை தேடுறோம். நீங்களும் நானும் ஒரே அளவு பக்தி வாஞ்சையோடு இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரே அளவு ஆண்டவரை நேசிக்கிறோம். கற்பனை, அதாவது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒரே லெவலில் இருக்கிறோம். உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்துட்டாரு. அதே ஜெபம் நான் செஞ்சேன், அதே அளவு செஞ்சேன், எனக்கு பதில் கொடுக்கல. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் முன்னே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மனநிறைவு, ஆண்டவரே நீ நல்லவர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது எப்படி ஆண்டவரே, இந்த அண்ணனும் என்ன மாதிரியாக தான் ஜெபிச்சார், அவரும் என்ன மாதிரியாக தான் நேசித்தார், அவரும் என்ன மாதிரியாக தான் சர்ச்சைக்கு வந்தார், அவரும் நானும் எல்லாத்துலையும் ஈக்குவலாக இருந்தோம், அப்போ அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க எனக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னு டக்குன்னு வந்து ஆண்டவர் இங்கே பாரு ஏன் இஷ்டம் அப்படின்னு சொன்னார்னா எனக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படிங்க யோசிப்பீங்க? ஆமாம் ஆண்டவரே, 1000 தான் இருந்தாலும் உம்மை இஷ்டம், ஏன்னா நாங்கள் உம்முடையவர்கள், இந்த பூமியும் அது நிறைவும் உம்முடையது, அதனால் உம்மை இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஆக்சுவலாக அதுதான் கரெக்டு. அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த இஷ்டத்தில் தப்பி பிழைச்சவங்க தான் நாம். யாருன்னு கேட்குறீங்களா? அந்த கடைசி 1 மணி நேரத்தில் வந்தால் பார்த்தீங்களா, அவனுக்கு முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு. அப்போ அவன் உடனே, ஏன் ஆண்டவர் எனக்கு தந்தீங்க, எனக்கு முழு சம்பளம் வேண்டாம், எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் கொடுங்க நான் கேட்கல. ஆஹா, நம்ம மேலே தேவன் அன்பாக இருக்கிறாரா, முதலாளி இறக்கமாக இருக்கிறாரா, ஓஹோன்னு ஓடிருப்பான்ல. அதே மாதிரி நீங்களும் நானும் எந்த வகையிலையும் மற்றவர்களோடு மேம்பட்டவர்கள் அல்ல. ரட்சிக்கப்படாத ஜனத்தை கம்பேர் பண்ணும் பொழுது நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நீங்களும் நானும் எந்த வகையிலும் மேம்பட்டவர்கள் இல்லை. நம்மளுடைய தகுதியை அறிந்து தேவன் நமக்கு தயவு பாராட்டலை, நம்மளுடைய தகுதி இல்லாமலே நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறாரு. அந்த தயவே சொல்லுகிறது அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லி.
ஆனால் அப்படி ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் இது சரியில்லை, அது சரியில்லை, நீங்கள் அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம், நீங்கள் நல்லவரா சார், அவர் நல்லவரா இல்லையாங்கிறத நீ ரட்சிக்கப்பட்டிய கடைசி நேரத்தில் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா கூலி கொடுத்தார் பற்றியா, அதே மாதிரி 50 பேர் வந்த இடத்துல 49 பேரை ரட்சிக்காமல் ஒன்றை மட்டும் ரட்சித்தார் பற்றியா, அந்த ஒத்த நபராக நீ இருக்கிறியே, அந்த கடைசியில் வந்த உனக்கு ரட்சிப்புங்கிற அதிகப்படியான கிரயத்தை உனக்கு கொடுத்தார். ஏன் அவனுக்கு கொடுக்கலன்னா அதுவே சொல்லுகிறது அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி. அந்த கடைசியா வந்து சம்பளம் வாங்கினவன் அப்புறமா ஆண்டவர்கிட்ட வந்துட்டு இப்படி கேட்டால் அப்படி இருக்கும், இன்னொரு ₹1 கூட்டி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா பலாரண மண்டையிலே போடுவேன். உனக்குலாம் ஒன்றுமே கொடுத்துருக்க கூடாது, ஆனாலும் உனக்கு கொடுத்தேன் பற்றியா. அதை மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுற ஜபமும் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் ஆண்டவர் என்ன அதை தரலை இதை தரலை, ஏங்க அவ்வளோதான் உங்களை பற்றி யோசிக்கிறீங்களே, அவரை பற்றி யோசிச்சிங்களா? கொஞ்சம் இப்போ அவர் கேள்வி கேட்டால் எப்படி கேள்வி வைப்பாருன்னு சொல்லட்டுமா? அதே பகுதியை வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் உங்களுடைய நன்றி உணர்வை நீங்கள் எப்படி காட்டுறீங்க? இவ்வளோ நல்லவராக உங்களுக்கு இருந்தார்ல, உங்களை நரகத்துக்கு அனுப்பாமல் பரலோகத்துக்கு சூஸ் பண்ணார்ல, பரலோகத்துக்கு சூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எதாவது செஞ்சீங்களா? எதுவுமே செய்யாமல் உங்களை சூஸ் பண்ணார்ல, அப்போ அவர் நல்லவராக இருந்தார்ல. முதல்ல அந்த நல்லவருக்கு, அந்த நன்மைக்கு ஈடாக நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். ஏற்கனவே வாசிச்சதான், ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய தயவு பாராட்டி உள்ளே கொண்டு வந்தார்ல, வந்த உடனே என் மேலே இவ்வளவு தயவு பாராட்டுனீங்களேன்னு சொல்லி கிராட்டிடியூடோடு இருக்கிறோமா? இல்லை, நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? கொஞ்சம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது இன்றைக்கி மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரேன். இந்த தேவன் நல்லவர் நல்லவர்னு கற்றுக்க எனக்கு என்ன வரணுமான்னா, இன்னும் மனம் திரும்புதல், இன்னும் மனம் திரும்புதல், இன்னும் மனம் திரும்புதல். ஆனால் நம்மளால் எப்படி ஆகிட்டான் தெரியுமா? அவர் நல்லவர்னு கற்றுக்க எனக்கு இன்னும் தாங்க, இன்னும் தாங்க, இன்னும் தாங்க. ஆனால் வசனம் எப்படி சொல்லுது? அவருடைய தயவு நீ குணப்படும்படி, His goodness leads to repentance. நான் அவருடைய தயவை பற்றி கற்றுக்கொள்ள நான் இன்னும் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணுமே தவிர இன்னும் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறவனா மாறல. ஆனால் நம்ம வசனம் நம்ம எப்படி ஆகிட்டோம் அப்படின்னா, அவர் அவ்வளோ நல்லவரா, அப்போ எனக்கு இதை செஞ்சா என்ன? ஏன் இப்படி கேட்டு பார்க்க வேண்டியதானே? அவர் அவ்வளவும் நல்லவரா, நான் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கிறேன்? நானும் இன்னும் எவ்வளோ தூரம் அவரை போல் மாறணும். ரொம்ப சிம்பிளாக இந்த காரியத்தை இன்றைக்கி நம்ம முடிக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவருங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை. அதை அவங்க சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க, த குட்னஸ் ஆஃப் காட் இஸ் த லைஃப் ஆஃப் த பிலீவர்ஸ் ட்ரஸ்ட். ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கையோட உயிரோட்டமே என்னென்னா, அவன் எவ்வளோ நல்லவங்கிறது இல்லை, அவன் எவ்வளோ விசுவாசிங்கிறது இல்லை, அவன் எவ்வளோ ஜப வீரங்கிறது இல்லை, அவன் எவ்வளோ பெரிய ஆராதனை வீரங்கிறது இல்லை, அவர் எவ்வளவு நல்லவருங்கிறது தான். நீங்களும் நானும் ஆண்டவரை நம்புவதற்கான உயிரோட்டமே என்னென்னா, அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி. இன்னும் அவருடைய குட்னஸை அறிந்து கொள்ள இந்த இருதயம் களி கூறணும். நம்மளோட நம்பிக்கையே அதுதான். இன்னும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள், சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது நம்ம டிஸ்கரேஜ் ஆகாமல் நம்மளை தூக்கி பிடிக்கிற விஷயமே என்ன அப்படின்னா, இப்படி சொல்லலாம், என்ன நடந்தாலும் ஒன்று தெரியும், கர்த்தர் நல்லவர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் சார், God will never make mistake because God is good. தேவன் ஒரு காலம் தவறு செய்ய மாட்டார். ஏன்னா அவரால் தவறு செய்ய முடியாது. ஏன்னா அவர் முற்றிலும் நல்லவர். இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் நான் சொன்னேன், அவர் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒளியும் கொஞ்சம் இருளும் கலந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒளியாக இருந்தால் அங்கே இருள் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருள் இருந்தால் அது ஒளியே இல்லை. அவர் ஒளியாக இருக்கிறார், எவ்வளவேனும் இருள் இல்லை. அதே போல் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர்னா அவரிடத்துல தீமை இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி தீமை இருந்துச்சுன்னா அவர் நல்லவரே இல்லை. ஆனால் அவர் நல்லவராக இருக்கிறதுனால தீமை இருக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் ஒரே ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. தட் இஸ் வாட் த லைஃப் ஆஃப் தி பிலீவர்ஸ் ட்ரஸ்ட். விசுவாசிகளின் நம்பிக்கையின் உயிரோட்டம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நல்லவர். அந்த அறிவு,
அதை அறிந்து கொள்ளுங்கள். இது எதுக்கு இவ்வளோ ஆழமாக சொல்கிறோம் அப்படின்னா, நாகும் தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 1 அதிகாரம் 7 வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. அதாவது நான் அதை இப்படி பார்க்குறேன், நான் இக்கட்டான நாளில் எனக்கு கோட்டை சுவர் போன்ற பாதுகாப்பை என்ன அப்படின்னா கர்த்தர் நல்லவருங்கிற அறிவு தான். நான் கர்த்தர் நல்லவருங்கிறத அறிய என் வாழ்க்கையில் இக்கட்டு வராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இக்கட்டு வந்த நாளில் எனக்கு கோட்டை சுவர் மாதிரி இருந்து அது என்னை பாதுகாக்கும். எது பாதுகாக்கும்? கர்த்தர் நல்லவருங்கிற அறிவு பாதுகாக்கும். ஐ வில் நெவர் பி டிஸப்பாயிண்டட் பிகாஸ் ஈவன் தோ இன் திஸ் சிச்சுவேஷன் ஐ நோ மை காட் இஸ் குட். அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தெரியும் அவருக்கு தெரியும் ஒன்று, இன்னொன்று அவர் நல்லவர். இதுதான் என்னுடைய கோட்டை. ஒருவேளை பல பேர் உங்களுக்கு நல்லவர்களாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தீமை செஞ்சுட்டு போனாலும் டோன்ட் வரி, அவங்கெல்லாம் நல்லவங்களா இல்லை, ஆனால் கர்த்தர் நல்லவர். ஏன் பல நேரம் நீங்களே நல்லவங்கள வாழ முடியாமல் நன்மைங்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக பல தீமையை செஞ்சு ஈவில் செஞ்சு வழி தவறி நீங்கள் போனாலும் இப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தை என்னென்னா, இப்போவும் நீங்கள் திரும்பினீங்கன்னா அவர் நல்லவர், அவர் ஏற்றுக்கொள்வார். என்னை சுற்றி பல பேர் தீமை செஞ்சாலும் என் நம்பிக்கை என்னென்னா அவர் நல்லவர். நானே தீமை செஞ்சு விலகி போனாலும் இப்போவும் என் நம்பிக்கை என்னென்னா, நான் திரும்பினா எங்கள் அப்பா வாசலுக்கு ஓடி வந்து என்னை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவர் நல்லவர். தேவன் நல்லவர் என்பதே கிறிஸ்தவ வாழ்வின் உயிரோட்டமாக இருக்கிறது. அவ்வளவு நல்ல தேவன் இப்பவும் எப்பவும் உங்களுக்காக நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நம்புங்கள், தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இக்கட்டு நாளிலே நீர் நல்லவர் என்கிற அந்த சத்தியம் எங்களுடைய அரணான கோட்டை. ஆண்டவரே, எங்களை நீர் அறிந்து வைத்திருக்கிறீரே. பல செலிப்ரிட்டிஸை எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனால் எங்களை அவங்களுக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே கிரேட்டஸ்ட் எவர் எட்டர்னல் செலிப்ரிட்டி இஸ் காட். உம்மை போல உயர்ந்தவர், நல்லவர், வல்லவர், சிறந்தவர் யாருமே இல்லை ஆண்டவரே. ஆனால் அப்பேற்பட்ட தேவன் எங்களை அறிந்திருக்கிறார். அதுவே எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே, அதுவே எங்களுடைய நம்பிக்கை. ஒருவேளை சோர்வோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த யாராக இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதே அரணான கோட்டை, அதுவே எங்கள் நம்பிக்கை. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.